இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. ராசி சக்கரத்தில் 8வதாக வரக்கூடிய ராசி. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. இந்த ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எதிர்காலம் நமக்கு பிரகாசமாக இருக்கும், வெற்றி கனி ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு திறமசாலிகளாக புத்திசாலிகளாக நடந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். இன்று சின்னதாக போடுற உழைப்பு வருங்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய வெற்றி அணியாக மாறும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள்லாம். இவங்க எப்பவுமே எல்லா இடத்துலையுமே விழுந்தே இருக்கிறது எனக்கு பிடிக்காது, எழுந்து ஓடுறது தான் பிடிக்கும், என்னால் ஓட முடியலையா நடந்தாவது போவேன், நகர்ந்தாவது போவேன் அப்படின்னு தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய் மீது அதீத பற்று உடையவங்களாக இருப்பாங்க. தாய் நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. அதனால் தாயோட சொல்லு தட்டாமல் அப்படியே கேட்கக்கூடிய ஒரு பிள்ளைங்களாக தான் இந்த விருச்சிக ராசி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்களுமே தாயோட பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு தந்தை பிடிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தந்தைக்கு ஆகாத ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே தந்தை பேச்சு பார்த்திங்கன்னா இவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் நேருக்கு மாற உங்களுடைய தந்தை ஒன்று சொல்லுவாங்க. அதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஏற்றத்தாபங்கள் கோபத்தாபங்கள் அடிக்கடி இவங்களுக்கு வரும். அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாய் அப்படின்னா ரொம்ப உருகி பேசக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லேண்ட்மார்க் இருக்கும். ஒரு வீடு, ஒரு குளம் உள்ளது, ஒரு ஏரி, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஒரு லேண்ட்மார்க் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி என்பர்கள் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் இருக்கிற பொருளாதார வளர்ச்சியில் ஓரளவுக்கு முன்னேற்றத்துக்கு வந்திருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சரி அவ்வளோதானே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இதை கமெண்டில் தெரிவிக்கும் போது தான் இதில் ஏதோ உண்மை இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களும் உணர்ந்து பார்ப்பாங்க. அதனால் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கமெண்டில் மறக்காமல் நீங்கள் பதிவிடுங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு காதல் திருமணமாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கும். அதே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொரு வளர்ச்சியை நீங்கள் எட்டியிருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற வாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மே மாதம் 11ஆம் தேதி அன்று உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் வீட்டில் மேச ராசியில் ஆட்சி பெற்று வலுவாக அமர போகிறார். அலுவலகத்தில் ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை, ஒரு சில சூழ்ச்சியில் மாட்டிகிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பர்கள் அவங்க போட்டு அந்த சூழ்ச்சி வலையில் மாட்டிக்க மாட்டீங்க. அவங்களுடைய சூழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அது பலிக்காது. இந்த காலகட்டத்தில் எதிரியை வெல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியே செவ்வாய் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அடித்து தூள் கிளப்பிட்டு முன்னேற்றத்தை உங்களுடைய குறிக்கோளை, உங்களுடைய டார்கெட்டை, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உயர் பதவியில் சின்ன சின்ன தடைகள் வந்துச்சா, அந்த தடைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் போது போட்டித் தேர்வில் எழுதுனீங்கன்னா கூட உங்களுக்கு வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க.
அந்த அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த அரசாங்க வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு அரசு மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு லாபமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. பழைய கடனெல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். வாரிசு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வாரிசு கிடைக்கும். சொத்து சம்மந்தமான பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த சொத்து உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வாழ்க்கை துணை மூலியமாக கூட ஒரு சில வருமானங்கள் எதிர்பாராமல் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகி உங்களுடைய கைக்கு ஒரு சில வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பணம் கொடுத்துருப்பீங்க, அவன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எத்தனை டைம் போய் கேட்டு பார்த்துருந்தாலும் அந்த பணம் திரும்ப உங்களுடைய கைக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எதிர்பாராமல் அந்த பணம் வராத கடன் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. அதனால் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஈகோவை மட்டும் கொஞ்சம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக கோவப்பட்டு பொறுமையை இழந்து தேவையில்லாத இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் சட்டையை கழட்டி மாட்டும்போது அந்த ஈகோவையும் விட்டுட்டு நார்மலாக இயல்பாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ஈகோவை மனசில் வைத்துக்கிட்டே இருக்கும்போது பாரம் சுமை அதிகமாகிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஈகோவை விட்டுட்டு அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் தேவைப்படும் போது மட்டும் எடுத்து மாட்டிக்கோங்க. தேவையில்லாத இடத்துல அதை கழட்டி மாட்டிடுங்க. அந்த மாதிரி மாட்டும்போது உங்களுடைய பிரச்சனைகள் பெருசாக பாதிக்காது. மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் ஓடாது. எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும். குறிப்பாக மே 15 முதல் 7ஆம் வீட்டில் சூரியன் வந்து அமரும் போது வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஈகோவால் கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னாவே இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. எல்லா இடத்துலையும் கோவப்பட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஈடுபடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். கூட்டாளர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்ப உறவுங்கிட்ட கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் அனுசரணையாக போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே சிறு சிறு பிரச்சனை அப்பப்போ குடும்பத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்கள் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த அளவுக்கு கோபதாபங்களை கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பொறுமையாக நிதானமாக பேசுங்க. கோபத்தோடு பேசும்போது பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நிதானமாக பேசுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மதிப்பு மரியாதை வேலை செய்கிற இடத்துலலாம் கண்டிப்பாக நிச்சயமாக உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலையிலே கூட உயர் பதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தாய்க்கு என்ன தேவையோ அதை கேட்டு நீங்கள் நிவர்த்தி செய்கிறது நல்லது. உங்களுடைய தாய்க்கு தேவையான பொருள் கேட்டு வாங்கி கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் போய் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய தாயையும் மகிழ்விக்கும் போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். பொதுவாகவே விருச்சிக ராசி அப்படின்னா கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. டக்குன்னு அந்த இடத்துல வார்த்தையை விட்டுருவாங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புரியாமல் ஒரு சில இடத்துல அவங்கள கோபக்காரங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் ஒரு சில இடத்துல அந்த பெயர் நீடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய இலக்குகள் உங்களுடைய லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. அதே நேரத்தில் அந்த
திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் அமையலை, குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஓடும் ஆற்றங்கரையில் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த கலசர தோஷம் இருக்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குழந்தை பேர் லேட் ஆகுது அப்படிங்கிறவங்களாம் இந்த ஓடும் ஆற்றில் அமாவாசை நாட்களில் போய் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் கிரக அமைப்பு தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்டயோ அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த ஜோதிடர்கிட்டயோ கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மறக்காமல் அமாவாசை நாட்களில் போய் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. அதே நேரத்தில் ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்க. வாழ்நாள் முழுவதுமே ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடை நீங்கள் செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 8ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால திடீர்னு லாபம் கிடைக்கும். வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபட்டுடுவாங்க அல்லது மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது குரு அருள் இல்லை எனின் மற்ற எந்த அருளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல குரு அமரும் போது உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கலாம். அது உங்களுக்கு லாபகரமாக அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாகணும் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.